மக்களே! இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஷோ நடக்குதுன்றதுக்காக, அத பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்துட்டே இருக்காங்க. நாங்க வந்து அரவுண்ட் ஒரு 9:30க்குலாம் வீட்லேருந்து கிளம்பி 10:30க்குலாம் இங்க வந்து ரீச் ஆயிட்டோம். பார்க்கிங்கில வந்து வண்டியெல்லாம் போட்டுட்டு, அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துட்டோம். அந்த நேப்பியர் பிரிட்ஜ் மேல நடந்து அப்படியே வந்துட்டே இருந்தோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உழவர் சிலை இருக்குல்ல, அங்க போய் உள்ள பீச்சுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். செம்ம வெயிலு, தாங்க முடியாத வெயிலு. எல்லாரும் அந்த வெயில்லயும் கேப்பு, கொடைலாம் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் நெறைய பேர் வந்திருக்காங்க இத பார்க்கறதுக்காக. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, வேற வேற ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க. ஃபாரினர்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கேன். நான் எப்பவுமே வந்து வெயிலுக்காக பயந்துட்டே நான் எங்கேயுமே வரவே மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏர் ஷோ பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் நடந்தது தான். சென்னையில் இதுதான் செகண்ட் டைம் நடக்குது. ஸோ வந்து அதை பார்க்கறதுக்காக வரலாம். ஏன்னா நெக்ஸ்ட் எப்போ போடுவாங்க என்ன ஏதுன்றது தெரியாதுன்றதுக்காகவே நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். நானும் என்னோட பிரதரும் தான் வந்திருந்தோம். டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10:40 ஆயிடுச்சு. நாங்களும் வந்துட்டே இருக்கோம். ஒன்றுத்துக்குமே முடியவே இல்லை. நாங்களும் எப்படி தான் போவோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பீச்சில் எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் கூட்டம் இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கிட்டலாம் செம கூட்டம்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் ரியலி சொல்லணும், கடைங்கள்லாம் அப்படியே தான் இருந்தது. எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் நினச்சேன் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறவாங்க போல் இதனால. பாவம் அவங்களோட இது வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமோன்னு நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்களோட இது வந்து நார்மலாக எப்பவுமே போல் போயிட்டே இருந்தது. ஒரு டைம் அரௌண்ட் 11 ஆனாலுமே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு 30 மினிட்ஸ் மேலே அந்த வெயிலில் இருக்கவே முடியல, தாங்க முடியாத வெயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் ஷீஷோ வேறு நடக்குது. அவங்களோட இதுவும் கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து அந்த கடல் படைக்காரங்களும் வந்து ஒரு சில இதுலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க. அந்த பக்கம் வந்து கடலில் வந்து கப்பல் அதெல்லாம் ஒரு இது காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ்லாம் பறக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து பேராஷூட் அது இதெல்லாம் வந்துருந்தது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இதெல்லாம் பார்த்துட்டு வெயில் தாக்கம் தாங்க முடியலன்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வெளில வர ஆரம்பிச்சாச்சு. சரி அப்படியே வெளியில் போய் அந்த ரோடோரத்துலேயே நின்று பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்து அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த உழவர் சிலையில் செம்ம கூட்டம். 11 மேலே 11:30 12 மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. கூட்டம் தாங்கவே முடியல. நம்மளால ஆப்போசிட்டில் வரவே முடியாத அளவுக்கு கூட்டம். எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த அண்ணா சமாதிக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு அங்கேயே ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கூட்டத்து நெரிசலில் நம்ம மாட்டாத அளவுக்கு நின்று பார்த்தோம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும்போது அந்த ஃப்ளைட்ஸ்லாம் வரும்போது எல்லாரும் ஒரே சவுண்ட் கொடுத்து கிளாப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் திரும்பி பார்த்துட்டு வீடியோ எடுப்போம். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. உண்மையிலுமே சொல்ல போனால் இதெல்லாம் வந்து லைஃப்பில் நம்ம பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்காக வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. ஏன்னா அவங்க நம்மளுக்காக வந்து நாட்டு எல்லையில் வந்து நமக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாள் இவங்களுக்காக இந்த கூட்டத்தில் வந்து இதெல்லாம் பார்க்கணுன்றது உண்மையிலுமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டாக கூட இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு இருந்ததில். ஒவ்வொரு அந்த ஃப்ளைட்டு ஸ்பீடு அது இதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. லேடிஸ்லாம் கூட ஓட்டுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். உண்மையிலுமே வந்து லேடிஸ்க்கெலாம் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வீட்டிலேயே வந்து அடங்கியிருந்த பெண்கள் வந்து இப்போ வந்து எல்லா சாகசத்தையும் பண்ணுறாங்க. அதுக்காகவே நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் நான்லாம் நினச்சிக்கிட்டேன். நம்மலாம் என்னடா பண்ணுறோம், ஒன்றுமே இல்லைடா, இவங்களாம் இன்ன மாதிரி இருக்காங்க. லைஃப்பில் நம்ம வந்து இருக்கோம் செத்தோம் அந்த மாதிரி இல்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு விஷயத்த நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோண்டான்ற அளவுக்கு தான் நம்ம தோன்றுறது. சான்ஸே கிடையாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் எதுக்காக வந்து அரௌண்ட் ஒரு 1 வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் பாவம் எங்கெங்கே இருந்தோ நடந்து வராங்க.
இந்த டிராஃபிக்லாம் மீறி இதை பார்க்கணுன்ற வரத்துக்காகவே நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. கூட்டம் வந்து நிற்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பயங்கர கூட்டமாக இருக்குது. அது இந்த பக்கம் லைட் ஹவுஸ் சைடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான கூட்ட நெரிசல் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்தது, இந்த வெயில் தாக்கம் தாங்க முடியல. ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே முடியாதுடா லைஃப்பில், அதனால நம்ம இதெல்லாம் பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையாகவே சொல்லணும், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கே வந்து என்னடா இது எப்பட்றா அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு தோணுச்சு. இவ்வளோ ஒரு ஒரு 1 வீக்காக இந்த எஃபர்ட் போட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி தான் பண்ணணும், இவங்களுக்கு வியூ காட்டும் போது இந்த மாதிரிலாம் காட்டணுன்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம். மக்களோட கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே அவங்க பாவங்க. இந்த வெயிலில் நம்மளால் தாங்க முடியல, அவங்க நமக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் இருந்தது. அது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. நைட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு நைட்டு நியூஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 5 பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை நினைக்கும் போது உண்மையிலுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வந்தது வந்து ஒரு சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். நாங்களும் அப்படி தான் போனோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளும் இதெல்லாம் பார்க்கவே முடியாது, அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக போகலாம். ஆனால் நான் ஒரு சேஃப்டியாக என்னோடய குழந்தைய வந்து வீட்டிலேயே விட்டுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு சேஃப்டிக்காகவே நான் வந்து அவனை கூட்டிகிட்டு வரல. நம்ம போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோன்ற காரணத்துக்காக நாங்கள் வந்துட்டோம். எனக்கு வந்து வந்ததில் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி. அரௌண்ட் நாங்கள் ஒரு 12:40க்கெலாம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகது அப்படியே வெளியில் அந்த நேப்பியார் பிரிட்ஜ் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். நாங்கள் நிறைய என்னென்னா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, பைக்கெல்லாம் அப்படியே பார்க்கிங்கில் வந்து ரோடு ஓரத்துலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுவே ஒரு விதமான கூட்ட நெரிசல் தான். இவங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருந்தது. நிறைய காலேஜஸ் அங்கெல்லாம் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ரோடு ஓரத்துலேயே விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக வந்து தீவுத்திடல் பேக் சைடில் வந்து பார்க்கிங் இருந்தது. அவங்களும் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சும்மா வண்டியை போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, மிஸ் ஆகிடுச்சுன்னா எதனா இஷ்யூ ஆகும் நாளை பின்ன நாங்கள் கேட்டிங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, அதுக்காக உங்களோட வண்டி நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஎன் கவர்மெண்ட் வந்து. உண்மையிலுமே அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். வந்து இந்த கூட்டத்துலேயும் அவங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்காங்க பாருங்கள், பெரிய விஷயந்தான். நாங்களாம் வந்து வண்டியை போடும்போது இந்த மாதிரி வந்து டிஎன் நம்பர்ஸ்லாம் நம்மளோட நம்பர்லாம் வந்து எழுதி வச்சுட்டு தான் வந்து போகணும். ஏன்னா நாளை பின்ன வந்து வண்டி எதனா மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம வந்து அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து போலீஸ்காரங்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணோன்னா அது நமக்கு கிடைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. ஐயோ மை காட், என்னால் சத்தியமாக முடியவே இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்களும் இப்போ அரௌண்ட் பார்த்திங்கன்னா வெளில வந்துக்கிட்டே தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நேப்பியார் பிரிட்ஜ் மேலேயே அவ்வளோ கூட்டங்க. மேலெல்லாம் ஏறி வந்து பார்த்துட்ருக்காங்க. எப்பா சாமி, என்னால் தாங்கவே முடியலங்க. பாருங்கள் இவ்வளோ கூட்டத்தை எப்படி தான் வந்து தமிழ்நாடு போலீஸ் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த இடம் வந்தோடனே இந்த இடத்துல அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங்லாம் இருக்குது. அதெல்லாம் அங்கே தான் போய் பார்க்கிங்கில் போட்ட வண்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்கான்னு. அவங்க பாவம் நிறைய பேர் வந்துட்டு பார்க்காம அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம் வண்டியே வந்து நின்றுட்டாங்க, உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதோ பொருட்காட்சிக்கு வந்த மாதிரி அவங்க வந்து ஜாலியாக எல்லாம் புளி சாதம் அது இதெல்லாம் கட்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் தான், பட் கொஞ்சம் வந்து
நான் நினச்ச வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா பிஃபோர் டே வந்து பார்த்திங்கன்னா வெயில் கம்மியாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் வந்தானா இவ்வளோ வெயில் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு போகும்போது டிராஃபிங்க 1 மணி நேரத்தில் போகிற வீட்டுக்கு வந்து நான் 3 மணி நேரமாக போயிட்டே இருக்கோங்க. சத்தியமாக முடியவே இல்லை அந்த டிராஃபிக்கில். வெயிலுக்கும் அந்த டிராஃபிக்கும் தாங்க முடியாத ஒரு கொடுமை. ஒரு சில பேர்லாம் முடிஞ்சிட்டு டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock மேலே ஆகுது, அப்போ போய் வந்துட்டுருக்காங்க. ஆனால் பாவம் ஃபேமிலியோடு எதுக்கு வராங்கன்னே தெரியாமல் வந்துட்டுருக்காங்க முடிஞ்சு போனதுக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு 1 செகண்ட் கிரேட் செல்யூட் கொடுக்கலாம். நம்ம உண்மையிலுமே ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்களெல்லாம் வந்து எல்லா விதமான நம்மளை மக்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து இந்தியன் வெறும் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லைங்க, சீ ஃபோர்ஸு, லேண்ட் ஃபோர்ஸு எல்லாருக்குமே ஒரு பெரிய கிரேட் செல்யூட் நான் வந்து கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே அவங்கள நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணோம். உண்மையாலுமே நமக்காக தான் அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஓகே நண்பர்களே, பாய். ஒரு வாட்டி சொல்லுங்க ஸ்டண்ட் மாஸ்டர்ல